ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். இது வந்து டிசம்பர் 31 எடுத்த வீடியோ. நியூ இயர் அப்போ வீடு ஃபுல்லாகவே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் 31 என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டது அப்படியே இருந்துச்சு மடித்து வைக்காமல். ஃபஸ்ட்டு அது மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மா வெளியே விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவனை சரி வெளியே அனுப்பி நான் கதவு சாத்தி விட்டுட்டேன். பூனை எல்லாமே வெளியே போயிடும், அதனால் வந்துட்டு கதவு சாத்தி தான் வைப்பேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சீக்கிரமாக துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம்னு சொல்லி டக்கு டக்குன்னு எல்லா துணியும் மடித்து வச்சுட்டேன். ஒரு 2 டைம் துவைச்ச துணி வந்து அது அப்படியே இருந்துச்சு, மடித்தே வைக்காமல் அப்படியே போட்டு கிடந்துச்சு. கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, அதனால் அது அப்படியே இருந்துச்சு. சரி சீக்கிரமாக இன்றைக்கி மடித்து வச்சிடலாம், வீடு எல்லாமே பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்கணும் நியூ இயர் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் ஃபுல்லாக மடித்து வச்சுட்டேன். எல்லாமே மடித்ததுக்கப்புறம் பையனோடது தனி, எங்களோடது தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா பையனோடது தனியாக அவனோட ரூமில் வைக்கணும், எங்களோடது தனியாக எங்களோட ரூமில் பீரோ இருக்குது அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒட்டுக்காக வச்சா கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே அப்பப்போ பிரித்து தனியாக அடுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவது நான் இந்த அடுப்பை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லி பால் வாங்குவோம் பையனுக்காக, அந்த பால் பொங்கி பொங்கி விட்டுருவோம் அப்படியே பார்க்காம தெரியாமல். அதுக்கப்புறம் தோசை மாவு இருந்துச்சுன்னா அதுவும் மேலே கீழே கொட்டி அது எப்படியும் ஒன்று ஆயிடுது. அர்ஜென்ட்டாக வேலை செய்யும்போது கிச்சனில் அந்த மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாப்பி பிளானட் ஸ்ப்ரே தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சி விட்டுட்டேன். ஹாப்பி பிளானட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் எப்போவுமே ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா அது அப்படியே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் கேஸ்குள்ளே தண்ணி போகாத மாதிரி மேலே சின்னதாக 2 கப்பு வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நார்மல் சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அடுப்பு எடுத்து ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு அடுத்தது ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிடுவேன். ஷெல்ஃபு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹாப்பி பிளானட் ஸ்ப்ரே போட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டில் போட்டாலும் பத்தாது. அதனால் வந்து நான் பாத்திரம் விளக்குற சோப்பில் தான் எப்போவுமே வந்து ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுவேன். அதுவுமே ஃபுல்லாக இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜு வரைக்கும் ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நிறைய சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாமே இழுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு டவல் எடுத்து சுத்தமாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஷெல்ஃபு, அடுப்பு எல்லாமே சைடில் எல்லா பக்கமும் தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாமே கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு கேஸ் பர்னரில் இருந்து பாத்திரம் அதெல்லாமே வந்து சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன இப்போல்லாம் ரெகுலராக வீடியோ வருது, ஃபஸ்ட்டெல்லாம் போடுங்கன்னு சொல்லுவோம், வீடியோவே போட மாட்டீங்க, இப்போ அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிஎட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஎட் ப்ராஜெக்ட்டும் பார்க்கணும், டீச்சிங் ஜாபும் பார்க்கணும். அதுக்கப்புறம் என் குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தான், அவனையும் பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், இது எல்லாமே ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ வந்து கஷ்டமாக இருந்துச்சு யூடியூபும் சேர்ந்து பார்த்துக்கிறதுக்கு. இப்போ வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் வேலை விட்டுட்டேன், வீட்டில் தான் இருக்கேன். அதனால் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கோசரம் நம்ம வீடியோ போடலாம், நம்மளை பிடிச்சி போய் தானே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். ஆனால் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது கிடையாது. ஒரே ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், யூடியூப் ஷார்ட்ஸு. அதில் மட்டும்தான் என்னோடய சேனலே வந்து தூக்கி நிறுத்துச்சு. அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போடும்போது ரொம்ப தயங்கி வீடியோ போடுவேன். யார் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நம்மளை கலாய்ப்பாங்களோ அந்த மாதிரி நினச்சி வீடியோ போட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போல்லாம் நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளை குறை சொல்ல தான் செய்வாங்க. அதனால் மற்றவங்கள பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழவே முடியாது. அவ்வளோதான், கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு லிக்விட் ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் சுத்தமாக. அது என்னமோ தெரில, பாத்திரம் விளக்காமல் ஒரு நாள் போட்டால் கூட அந்த பால் கரை எல்லாமே அப்படியே பிடிச்சிக்குது. அதனாலே வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். ஃபைனலாக வந்து சிங்க் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ் இருந்துச்சு. சரி ஜூஸ் குடிச்சிட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பெதிட்டு அந்த டம்ளரையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்தது சுடுதண்ணி வச்சு பையனுக்கு ஊற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் சுடுதண்ணியும் வச்சு விட்டுட்டேன். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே வீடெல்லாம் கொஞ்சம் ஒற்றை அடிக்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சமாக அங்கங்கே ஓரமாக இருந்துச்சு. அப்பப்போ வீடு ஒற்றை அடித்து நல்லா சுத்தமாக தான் வச்சுருப்பேன். ஆனாலுமே அந்தந்த எட்ஜஸில் வந்து கொஞ்சமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுது. எதனாலனா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய புதர் அந்த மாதிரி தான் இருக்குது.
அது காற்றடிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுது. அதனால வந்துட்டு அதுவும் ஃபுல்லாக ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லா பக்கமுமே வந்து இருந்த எல்லாமே ஒட்டை அடிச்சு விட்டுட்டேன். அடுத்தது துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லார்ட்டையுமே ஒரு பழக்கம் இருக்குது, எங்கிட்டையும் தான். அந்த துணி கழட்டணும் அப்படின்னா அது அப்படியே நேராக திருப்பாமல் அதை அப்படியே உல்ட்டாவாக போட்டுருவோம். அது எல்லாமே மறுபடியும் எடுத்து வெளியே போட்டு அகைன் அதையெல்லாம் நேராக திருப்பி எடுத்து மிஷினில் போட்டு துவைச்சா மட்டும்தான் துவைச்ச மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி அழுக்கு இருக்கிற மாதிரியே தோணும். அதனால் வந்துட்டு எல்லாமே நேராக திருப்பி போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு மிஷின் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வேணுங்கிற ஆப்ஷன் என்னமோ அது செலக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டேன். பையனுக்கு குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. சரி தண்ணி குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவனுக்கு துண்டு கட்டுறதுக்கே பிடிக்கல. எல்லாம் சேம் சொல்லுவாங்கடா கட்டுடா அப்படின்னு சொன்னனால தான் அவனே கட்டிக்கிட்டான். இல்லைனா அதெல்லாம் கழட்டி வீசிட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பான். தலைக்கு தான் தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன். டவலில் துடைச்சதுக்கப்புறம் கூட தலை வந்து கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அவனுக்கு கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் காய்ச்சல் வந்துடும், சீக்கிரம் சளி பிடிச்சிரும். அப்புறம் ஹேர் ட்ரையர் எல்லாம் கொண்டு போய் சுருட்டி வச்சுட்டேன். அப்புறம் பவுடர்லாம் அடிச்சுட்டு துணி மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னமோ தெரியல, அவனை நான் குளிக்க வைக்கும் போதோ இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது நான் பண்ணும்போது வந்து அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம் வந்துடும், கொஞ்சிகிட்டே இருப்பான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் ஐயான்மா வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தான். அப்போல்லாம் குளிக்க வச்சதுமே கூட்டிகிட்டு வந்து மை வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, பவுட்ரு போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து ஐயான்மாவுக்கு வந்து 3 வயசு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3rd பர்த்டே வந்து கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு வெறும் பவுட்ரு மட்டும்தான் போட்டு விடுறோம். இப்போல்லாம் அவன் மடியில் படுத்தா கூட எனக்கு மடியே பத்தவே மாட்டேங்குது. கையை விட்டு விலகி போகிறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்லா வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நார்மலாக சின்ன குட்டி ட்ராயர் அதெல்லாம் போட்டுக்கிட்டால் வந்து அவன் போட்டுக்க மாட்டான். அவனுக்கு வந்து லாங் ஃபேண்ட்டு தான் வேணும். அதுலேயும் அந்த ஃபேண்ட்டில் வந்து ஜோப் இருந்தால் மட்டும்தான் அவன் போடுவான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். பையனை ரெடி பண்ணி விட்டு வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வெளியே கதவு திறந்து போய் பார்த்தா எனக்கு சரியான ஷாக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்போவுமே குரங்கு தொல்லை வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பேக் சைடில் ஃபுல்லாக எப்போவுமே குரங்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வெளியே யாருமே இல்லாத நேரமாக பார்த்து வந்து எல்லா வீட்டோட குப்பை டப்பாவும் வந்து வெளியே தான் வச்சுருப்போம். அதுலலாம் ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கீழே போட்டு போயிடும். தெரியுதா, இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் பேக் சைடு இருக்கிற பில்டிங்கு. ஃபுல்லாகவே குரங்கு உட்காந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு துணிக்கு வந்து கம்ஃபர்ட் ஊற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அது 20 மினிட்ஸ் இருக்கும்போது கம்ஃபர்ட் வந்து ஊற்றி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பழைய பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு துவைக்க போட்டுட்டு ஆல்ரெடி துவைச்சி மடித்து வச்சுருந்ததை எடுத்து மறுபடியும் போட்டு விட்டுட்டேன். தலகாணி கவர்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போத்தி படுக்கிற மாதிரி ஒரு குவில்ட்டு வரும், 2 தலகாணி கவரு, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் 2 குட்டி தலகாணி வரும். இது எல்லாமே வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே டோட்டல் ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 1300 அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்சல் ஒன்று வந்திருக்கு, கீழே வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் துணியும் துவைச்சி முடிச்சிருச்சு. சரி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே போய் காய போட்டுட்டேன். ஈவினிங்கே ஆகிடுச்சு. மார்னிங்லேருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஈவினிங்கே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. சீக்கிரமாக துணியெல்லாம் காய போட்டுட்டு இருட்டுறதுக்குள்ளே வந்து வீடு கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிறதுலையே இப்போவும் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன், வீடு கூட்டுறது தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எல்லா பொருளும் அங்கங்கே வீசி வச்சுருக்கான் என் பையன். அதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு நான் கூட்டுறதுக்குள்ளேயே எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது. அதுவும் நான் இருக்கிற உடம்புக்கு இந்த சோஃபாலாம் நகர்த்தி வச்சு கூட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வீடு எல்லாமே சுத்தமாக கூட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லிக்விட் போட்டு எல்லா வேலையுமே பண்ணியாச்சு. வீடு துடைச்சா வீடு இன்னுமே வந்து க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நைட்டு சமைக்கிறது மட்டும்தான் மீதி இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக துடைச்சி விட்டுட்டேன். என்னமோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தம்பிள்ஸ் வாங்கி அது கட்டில் கடையில் வருஷ கணக்காக தூங்குது. ஏதோ வாங்கின புதுசில் ஒரு 2-3 நாள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது கூட்டும்போது வீடு துடைக்கும் போது மட்டும்தான் அது என்னோடய கையிலேயே படும். அதுக்கப்புறம் அது அப்படியே கீழேயே தான் கிடக்கும் கட்டில் கடியில். எல்லாமே துடைச்சிட்டதுக்கப்புறம் கிச்சன் வந்து சீக்கிரமாக காயணும் அப்படிங்கிறதுக்காக ஏர் கூலர் கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹால் எல்லாமே துடைச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சி விட்டுட்டேன். அப்புறம் சோஃபா கவர் எல்லாமே சரி பண்ணி போட்டு அதுக்கு போட வேண்டிய தலகாணி எல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நேரத்துலேயே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. வேலையை விட்டு வரும்போது ஜாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ரெட்டுக்கு போட்டு சாப்பிட்ற ஜாமு டைரெக்டாக தயாரிக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், 2 ப்ரெட்டு போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டு சமைக்கிறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் கழுவுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ப்ரெட் அண்ட் ஜாம் போட்டு எடுத்துட்டேன். ஃபைனலாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வீடு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஒரு வேலை மீதி இல்லாமல் எல்லாமே நீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கும் வந்து நிம்மதியாக இருக்கும். இவ்வளோ நேரம் மாங்குன்னு கஷ்டப்பட்டேன்னா இப்போ பாருங்கள் பெட்டில் ஹஸ்பண்டோட துணி இருக்கா, அதுதான் அவர் வீட்டில் இருக்காருங்கிறது அடையாளம். இந்த ரூமில் தான் ஒரு சீக்ரெட் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் 1000 ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அது ரிவீல் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்காக அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு சிக்கன் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கறி எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கனுக்கு தேவையான வரமிளகா எல்லாமே விதை எல்லாமே நீக்கி சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறாங்க. நான் மார்னிங்லேருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதனால நைட்டு வந்து நான் சமைச்சு தரேன், எனக்கு வேணுங்கிறது மட்டும் நீ பண்ணி கொடுத்தா போதும், நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே பாதி வேலை முடிஞ்சிடும், அவர் பாதி வேலை தான் பண்ணுவார். அப்புறம் வீட்டில் சாம்பிராணி பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பற்ற வச்சுட்டு வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சுட்டு வந்தார். சிக்கன் எப்போவுமே பெரிய பெரிய பீஸாக தான் கொடுப்பாங்க அந்த கடையில். அதனால வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அதில் வந்து ஈரல் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஈரலே சாப்பிட மாட்டோம் அதிகமாக. குழந்தைக்கு மட்டும் ஒரு பீஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாமே எடுத்து பப்ளுக்கும் காஜலுக்கும் வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியில் மட்டும் உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே போடாமல் வெறும் தண்ணியில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து இல்லை, கல்லெண்ணெய் எப்போவுமே வீட்டில் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் வந்து ஸ்டாக் இருக்கும். அதெல்லாமே எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாமே நான் கட் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் சார் வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு வெறும் கல்லெண்ணெய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை இது மட்டும் இருந்தால் போதும். எப்போவுமே அது மட்டும் போட்டு தான் செய்வோம். அப்புறம் அவர் தான் சமைச்சிட்டு இருந்தார். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் நேரம் போய் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் தான் எல்லாமே சமைச்சு முடித்தாங்க. ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருந்தேன். அது எல்லாமே 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அரிசிக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா விசில் வச்சு விட்டுட்டேன். நான் கிச்சனில் நின்று சமைக்கும்போது என்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு இழுத்துட்டே இருப்பார் விளையாட்டுக்கு. சரி அவர் சமைக்கும்போது நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்னை விடவே மாட்டாங்க. வந்து பக்கத்தில் நில்லு எனக்கு அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கும், சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இழுத்து நிற்க வச்சுட்டே இருப்பாங்க. அவரை நான் ஏதாவது ஒன்று பேசிட்டு அவரை பார்த்துட்டே பக்கத்துலேயே நின்றுட்டா போதும், கிச்சனில் அவருக்கு எல்லா வேலையும் ஆயிரும். அப்புறம் வேக வச்ச ஈரலை கொண்டு போய் பப்ளுக்கும் காஜலுக்கும் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டே அது மோப்பம் பிடிச்சிட்டு என்னமோ நம்மளுக்கு தேவையானது சமைச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காஜல் மேலே ஏறிட்டா. அப்புறம் பப்ளுக்கும் காஜலுக்கும் கொண்டு போய் வச்சுட்டோம். 2 பேருமே நல்லா சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், ஃபைனலாக சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை கட் பண்ணி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக சாப்பாடு இருக்குது அது எல்லாமே எடுத்து போட்டு 3 பேருமே ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வரும்போது சாக்கோ ட்ரஃபிள் கேக், ரசமலாய் கேக் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே கேக்கும் சாப்பிட்டோம். அயான்மாக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவன் அதிசயமாக ஊட்டி விடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்களும் எல்லாம் கேக்கெல்லாம் சாப்பிட்டு அந்த டே வந்து ஹாப்பியாக எண்டப் ஆச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.